மச்சான் நோட்டீஸ் பண்ணியா? ஆமாண்டா மச்சான், நானும் நோட்டீஸ் பண்ணேன். நம்ம மெக்கானிக் ரவி தினைக்கும் ஒர்க்கை முடிச்சுட்டு தினைக்கும் ஒரு ஆன்ட்டியை கூட்டு போறானாமோ. டேய் அது இல்லடா, இவ்வளோ நாளாக வண்டி 40 மைலேஜ் தந்துச்சு. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாத்தா வீட்டுக்கு அத்தை மாமா அத்தை பொண்ணுலாம் வந்திருக்குன்னு வண்டி வாங்கிட்டு போனேன். அதுக்கப்புறம் தான் மைலேஜே தர மாட்டேது. என்ன, நான் ஏதாச்சும் பண்ணிட்டேன்னு நினைக்கிறியா? டேய் அப்படி சொல்லடா, வண்டி நல்லா தான் மைலேஜ் வந்துச்சு. திடீர்னு ஏன் தர மாட்டேன்னு தெரியல. இந்த ஒரு வாரமா தான். டேய் என்ன சொல்லடா? ஒரு வாரமா எங்க பெட்ரோல் போற நீ? டேய் வழக்கமா அடிக்கிற பெட்ரோல் வந்து மூடிட்டானுங்களே, அதனால நீ போற வழியில ஏதாச்சும் ஒரு பங்க்ல இல்லைன்னா கடையில. போச்சு போ. எப்போ அடிக்கிற அதே பங்கில் அடிச்சா மச்சான் மைலேஜ் தரும், இல்லைன்னா இப்படிதான். டேய் அந்த பங்குங்க வந்து 10 கிலோமீட்டர் தள்ளி வச்சிட்டாங்க. அங்க போ. தூசூர் மாமா ஆள் கூட குட்டையா கருப்பா இருப்பாரு, அவரு 6 கிலோமீட்டர் நடந்தே போயிட்டு அந்த பங்குல பெட்ரோல் போட்டாரு. இடையில 2 பங்கு இருந்துச்சு, இருந்தாலும் அடிச்சா அந்த கம்பெனி பங்குல தான் அடிப்பான்னு ஒத்த கால நின்று போய் அடிச்சாரு. ஏன்னா அது நொண்டியா? டேய் சரி சாரா இல்லடா, இப்ப வேற வழியே இல்லையாடா. டேய் வா, இந்த வண்டியை வித்துரு, புது வண்டி வாங்கிக்கலாம். ஒரே பங்கள தான் அடிச்சாதான் மச்சான் மைலேஜ் தரும். அக்கம் பக்கத்துல தான் கேட்காம சும்மா அங்கங்க அடிச்சு மைலேஜ் தரல மயிறு தரலன்ட்டு. போன வாரம் ஒரு ஜூபிட்டர்ல இன்ஜின் மாத்தணுமே, 5000 லாபம். இந்த வாரம் ஒரு பல்சர் எடுத்து வரேன், என்னாச்சு? ஓனர் வேற கேட்க சொன்னாரு. டேய் மச்சான் நின்றா டேய், 2 நாள் மட்டும் பல்சல் குடுறா.